திரு விக்னேஷ், இன்னைக்கு நடந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பார்வை இருக்கு இல்லையா, அது தேர்தலுக்கு பிறகு சற்று எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியாக நான் இதில் வைக்கிறேன். ஜனநாயக முறைப்படி 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு இன்று தாவேகாவில் ஐக்கியமாகி விட்டார்கள். இதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி திரு நந்தகுமார் நீங்களும் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையிலுமே தேர்தலுக்கு பிறகு ஒரு விசித்திரமான அரசியல் நகர்வுகளாக இருக்கிறது. எது நடக்கிறோமோ அது நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கக்கூடியதெல்லாம் நடந்துச்சு. குறிப்பாக அதிமுக திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் கூட. இன்றைய நிகழ்வுகளை நாம் தமிழர் எப்படி பார்க்குது? மாற்று அரசியல்னு சொன்ன தாவேகாவே இது போன்ற ஒரு நிலைகளுக்கு செல்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வெகுஜன மக்கள் முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை? எனக்கு வந்துட்டு தேர்தல் பிறகு 15 நாள்லாம் எனக்கு தேவையில்லை. நாம் தாவேகாவுடைய மாற்று அரசியலை மதிப்பிடுறதுக்கு இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டு அது மாற்று கிடையாது. கொள்கை ரீதியாக அவங்க முன்வைக்கிற திட்டம் ரீதியாக சரி, அவங்க அரசியல் பயணம் ரீதியாகவுமே சரி, அது மாற்றம் கிடையாது. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டோம். இன்றைய நகர்வுகளை நம்ம பார்க்குறோம். என்னளவில் தெரிஞ்சு தேர்தலுக்கு பிந்தைய அந்த கூட்டணி கணக்குகளை நான் கண்கூடா பார்க்கறது இந்த தேர்தல் முடிவில் தான் நான் பார்க்குறேன். அது தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிங்கிறப்போ அது ரொம்ப ஸ்மூத்தாக போனதாகவும், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் அது இயல்பாக அதில் இருக்கக்கூடிய தள்ளுமுள்களோ ரக்கஸ் இருக்கிறது இயல்பு தான். ஆனால் அதை தாவேகா செய்கிறப்ப தான் நமக்கு வந்துட்டு கேள்வி வருது. ஏன்னா இதற்கான மாற்றாக தான் இந்த தூய அரசியலை முன்வைக்கிறோம் தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. இப்போ நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்த 3 எம்எல்ஏக்கள் போனதுனால தாவேகாவுடைய சொல்றாங்க, இப்போ 3 இடத்துல வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ராஜினாமா பண்ணாங்கன்னா மெஜாரிட்டிக்கான அந்த மேண்டேட்டே வந்துட்டு நம்பர்ஸ் மாறும், அவங்களுக்கு இயல்பாவே அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி வந்துடும் சொல்றாங்க. ஆனா அதற்கான தேவை இன்னைக்கு இருந்துச்சா? இன்னைக்கு வந்துட்டு அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்படும் பெரும்பான்மை இருக்குன்னு நிரூபிச்சிட்டாங்க. நிரூபிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆட்சியின் மீது விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய பெரும்பான்மை கேள்விக்குள்ளாகவே இல்லை. அதனால இந்த 3 பேர் வந்துட்டு ராஜினாமா பண்ணி நம்பர்ஸ் மாறுறதுனாலையோ இல்லை 2/3 கூட எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்களோட சேர்றதுனாலையோ பூதாகரமா வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்பட போதா அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. அதுதான் இப்போ இந்த கூட்டணிக்கே நம்ம போவோம். அவங்க இப்போ வச்சிருக்க கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னாடி கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்ட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை சொன்னார். அப்படி நான் தான் சொன்னேன். அப்படி சொல்றப்ப அவர் திமுகவை மட்டும் விமர்சிக்கல, அந்த ஆதாயத்தை வாங்கிட்டு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அவங்களோட இருக்காங்கன்னு இந்த கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தை கட்சிகளையும் தான் குறிப்பிட்டே சொல்றாரு. அப்போ ஆதாயத்திற்காக மக்கள் நலனை வந்துட்டு புறந்தள்ளிட்டு ஒரு கூட்டணியில இருக்க கட்சிகள்னு யாரை விமர்சிச்சாரோ அவங்களோட இன்னைக்கு அவர் கூட்டணி வச்சிருக்காரு. இது நம்ம கேள்வியா கேட்கிறோம். ஊழல் சக்தி அப்படின்ட்டு அதிமுகவை விமர்சிக்கிறார். அந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோடைய ஆதரவை பெறுவதற்கு அவர் தயங்கவில்லை. இப்போ அண்ணன் சொல்றாங்க, அவங்க வந்துட்டு நேரடியா எம்எல்ஏவா போயிருந்தா நான் கேள்வி கேட்டிருப்பேன். நம்ம கேட்கவே வேணாம், இயல்பாகவே அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. அது முடியலன்ட்டு தானே அவங்க இங்கே வராங்க. ஒருவேளை சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்களாம் ஆதரவு தரப்போ நான் எம்எல்ஏ இருந்துக்கிட்டு அப்போ ஆதரவு தரவும் மாட்டாங்க, நான் வாக்கு செலுத்த மாட்டேன், நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்துருந்தாங்கன்னா சரி, ஏதோ குறைந்தபட்சம் ஏதோ உன்னத நோக்கம் வச்சிருக்காங்க போல் இருக்குப்பா அப்படின்ட்டு நான் பார்க்கலாம். அப்போல்லாம் ஆதரவாக வாக்கு செலுத்திட்டு அமைச்சரவையில் இடம் கிடைக்கல, அமைச்சரவை தீர்மானம் செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கிறப்போ இன்னைக்கு வந்துட்டு ராஜினாமா செஞ்சுட்டு போறது வந்துட்டு அரசியல் புனித செயலாலாம் என்னால் பார்க்க முடியாது. அப்போ யாரை ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னாரோ அவர்களுடைய வந்துட்டு அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு விஜய் தயாராக தான் இருந்தார். இதுல எங்க மாற்று வருது? அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி வந்தப்போ கூட அவர் அமைதியாக தான் இருந்தார். அதற்கான மறுப்போ யாருமே தெரிவிக்கல. அப்போ நான் தான் சொன்னேன், இன்னைக்கு கூட அருண்ராஜ் அவர்கள் அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு, ஒருவேளை தாவேகாவின் ஆட்சி கவிழ்ந்தால் அவங்க வேண்டி கேட்டோம் அப்படி நடக்கக்கூடாதுன்னு. ஏன்னா நாங்கள் அப்படி வந்தோம்னா 234 தொகுதியிலையும் ஜெயிப்போம் அப்படிங்கிறார். அப்போது மறுபடியும் வந்தால் எங்களுக்கு சிம்பத்தி வரும், நாங்கள் பெருவாரியாக வெற்றி பெறுவோம்னு சொல்லக்கூடிய அவர் அப்போது ஏன் வந்துட்டு விமர்சனம் வைத்த யாரை இவர்கள் தீய சக்தின்னு சொன்னார்களோ அவர்களுடைய வாக்கை பெற்ற, இல்லை இந்த நானே சொல்கிறேன் அவர்கள் தீய சக்தி தான், அந்த மரபாய்ந்து இவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டை கொள்ளையடித்த கும்பலோடு ஏன் இவர்கள் சேர வேண்டும்? ஆனால் தாவேகா சொல்லக்கூடிய விஷயங்களும் திரு நந்தகுமார் சொல்லக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாமே. ஒரு கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு அவருடைய கொள்கையிலோ தலைவர்களோடு முரண்பாடு ஏற்படக்கூடிய நபர்கள் கட்சியினுடைய அடிப்படையை உதறிவிட்டு எங்களுடைய கட்சிக்கு ஐக்கியமாக வரும்போது நீங்கள் வேண்டாம் போயிருங்க, நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னு எந்த ஒரு கட்சியும் சொல்ல முடியாது இல்லையா? அந்த ஒரு ஸ்டாண்டை கூட தாவேகா எடுத்துருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு அது சொல்ல முடியாது. ஆனால் அப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை எது கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முற்றுமுழுதாக இவர்கள் வந்துட்டு ஒரு மாற்று சக்தி இதை வந்துட்டு ஏற்க மாட்டாங்க, அந்த கட்சியில் போனால் அது ஒரு முழுமையான ஒரு மாற்று அரசியல் அது முன்வைக்குது அப்படின்னா, ஏற்கனவே கொள்ளையடித்த கட்சிகள்
அங்க போக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க அதை நோக்கி அவங்களுக்கு அந்த சிந்தனையே வர அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்குன்னு அவங்க நினைக்கிறதுனாலதான் அங்க போறாங்களோ அப்படின்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ அதேதான் இப்ப சொல்ற காங்கிரஸோடய அவர் சொல்றாரு இல்ல, இது வந்துட்டு மன்னராட்சி அப்படின்ட்டு திமுக விமர்சிச்சவரு, ஊழலாட்சின்னு திமுக விமர்சிச்சவரு, காங்கிரஸும் அதே தானே அப்போ வந்துட்டு பண்ணியிருக்கு. அந்த விமர்சனத்தையும் அவர் காங்கிரஸ் மேல வைக்கல. அப்ப அந்த கூட்டணியை அவர் சேர்த்துக்கிறாருல. அப்போ விமர்சனம் வைத்து இந்த எதெல்லாம் வந்துட்டு தீய சக்தின்னு அவர் சொன்னாரோ அந்த கட்சிகளை இணைப்பதற்கான ஸ்பேஸ் அங்க இருக்கு அப்படின்னு பார்க்கறதுனாலதான் இவங்க போறாங்க. ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காகவும் ஆட்சி 5 ஆண்டுகள் தக்க வைத்துடணும், எந்த சிக்கலுமே நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்கான அத்தனை முயற்சிகளையுமே எல்லா வழிகளையும் தாவேக்கா எடுக்க தொடங்கிட்டாங்க அப்படின்றது அவங்களுடைய வாதமா இருக்கு. அப்படிதானே எடுத்திருக்காங்க. இப்ப அதுதான் சொன்ன அருண்ராஜ் அவர்கள் சொல்றாரு, வந்தா ஜெயிப்போங்கிறாரு. அப்ப உண்மையிலேயே நீங்க மாற்று சக்தினா மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திச்சுட்டு போங்களேன். என்ன இப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அதனால வந்துட்டு செலவினங்கள் அதிகமா அப்படிங்கிறாங்க. நான் கேள்வி கேட்கறேன், இப்போ இவங்கெல்லாம் நீங்க உள்ள சேர்க்குறீங்க, இந்த எம்எல்ஏக்கள்லாம் ஊழல்வாதிகள்னு சொல்றீங்க, இந்த ஊழல்வாதிகளால வந்துட்டு நாட்டுக்கு நஷ்டம் வராதா? இவங்களை சேர்த்ததுனால நாடு நல்லா சிறப்பா போயிருமா? இதுலயும் நஷ்டம் வரதானா போகுது. அப்ப நீங்க ஒரு மாற்று வழியிலே போயிட்டு அதை மறுபடியும் ஃபேஸ் பண்ணுங்களேன். அதுக்கு வந்துட்டு அவங்க தயாரா இல்ல. ஆனா விமர்சனம் வைத்தவர்கள் மீது நாங்களும் சேர்த்து யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறோமோ, யாரெல்லாம் சரியில்லாதவர்கள் சொல்றோமோ அவர்களை சேர்த்து கொண்டு இவர்கள் என்ன மாற்று அரசியல் பேச போறாங்க அப்படிங்கிற கேள்வி. விக்னேஷ் இல்ல அவங்க சொன்னாங்க, பதவி ஏற்கிற போது விஜய் சொல்றாரு, நான் மட்டும் இல்ல எனக்கு கீழே இருக்க யாரையுமே வந்துட்டு நான் ஊழல் செய்ய விட மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த அவரே பாம்பு வைப்பாராம், அவரே வந்து எடுப்பாராங்கிற மாதிரி அவங்களை ஊழல் செய்ய விடக்கூடாதுங்கிறதுக்காக ஊழல் ஆட்கள்லாம் நான் கொண்டு வந்து நான் செய்யாம செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது கலெக்டிவான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். அதனால இவர் ஒன்று செய்வார் நான் அதை தடுப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த 3 பேருக்கு இன்னைக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த ராஜினாமா பண்ணிட்டு நான் சேர வேண்டிய அளவுல என்ன தேவை இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க, மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு, அவங்களுடைய மேண்டேட்க்கு நாங்க மதிப்பளிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய அவங்க என்ன எண்ணம் சொல்லியிருக்காங்களோ அதை நான் மதிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய தொகுதியில ஒரு எண்ணம் இருந்துச்சுல்ல, அதை ஏன் நீங்க மதிக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப அதை உதாசீனப்படுத்திட்டு அவங்க அங்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப இது ஏன் இன்னைக்கு பேசு பொருள் ஆனதுங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கல். இவங்க 3 பேர் போனது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் அவங்க அப்படிதான் அந்த கட்சி அப்படின்ட்டு நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன்ல, அவங்க மாற்றல். அதனால எனக்கு அது வந்துட்டு பெரிய ஏமாற்றமாவோ இல்லை எனக்கு வந்துட்டு அதிர்ச்சியாவெல்லாம் இல்லை. அவங்க 3 பேர் போறது, வேற கட்சியிலேருந்து அவங்க ஆட்கள் எடுக்கிறதெல்லாம் எனக்கு எது இன்னைக்கு வந்துட்டு கட்சியெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒரு குடிமகனாக எனக்கு அவர் தான் முதல்வர், எனக்கு இவங்கெல்லாம் தான் அமைச்சர்கள். அப்ப இன்னைக்கு 15 நாட்கள் தான் ஆகுது. ஒரு கட்சியா நான் விமர்சனம் பண்ண போறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டோம், அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவா பண்றதுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டோம். ஆனா தினம் தினம் வந்துட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய சில இன்னல்கள் இருக்கு, அவங்க சந்திக்கக்கூடிய சில அச்சங்கள் இருக்கு, அதெல்லாம் தீர்க்க வேண்டியது அரசின் கடமை. குற்றங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வர்றப்போ அதை நீங்க தடுக்கிறீங்க, கைது பண்றீங்க. ஆனா அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அச்சப்பட வேண்டாம், நாங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்ல வேண்டியது இந்த அமைச்சர்கள், முதலமைச்சருடைய கடமை. அதை அவர் செய்ய மாட்டேங்கிறார். அதை நோக்கி நான் கேள்வி கேட்கணும்னு போறப்ப இந்த 3 பேர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டேன், நாங்க போய் சேர்ந்துட்டேன், ஒரு மடைமாற்றும் அரசியல் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படின்றீங்க. நடக்குது அப்படிங்கறதே எனக்கு வருத்தமா இருக்கு. அது எனக்கு வந்துட்டு இவங்க போனது அவ்வளவு பெரிய உன்னதமான நோக்கம்லாம் நான் பார்க்கல. அவ்வளவு உன்னதமான நோக்கம் இருந்துச்சுன்னா அவங்க தொடக்கத்துல இருந்து எதற்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்க. அதுவும் வந்துட்டு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியோட சேர்ந்து போயிட்டு நாங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தயார், இந்த சின்னத்துல இருந்து வெற்றி பெற்று அந்த எம்எல்ஏவாவே ஆதரவு அளிக்க தயார்னு சொன்ன நிலையில இருந்துட்டு அமைச்சரவை கிடைக்கலங்கிறதுக்கு பிறகு இன்னைக்கு வந்துட்டு அவங்க ராஜினாமா பண்ணதெல்லாம் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸாவோ இல்ல உன்னத நோக்கமாவோ என்னால பார்க்க முடியல. எது தேவையான பேசுபவர்களோ அது மாதிரி இன்னைக்கு இந்த 3 பேர் போனது மாதிரி இருக்கிறது எனக்கு உள்ளபடியே வருத்தமா.